இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட இமேஜ் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அது என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஸோ உங்களால் இந்த இமேஜ் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கண்ணை கொஞ்சம் சுருக்கினீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மைக்கேல் ஜாக்சனோட இமேஜ் வந்து தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்லி யூஸ் பண்ணி மட்டும் வந்து ஃப்ரீயாக பண்ணேன். ஸோ இதே மாதிரி இமேஜஸ் நீங்களும் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வெப்சைட்ல போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதே மாதிரி ஃபோட்டோஸ் ஜெனரேட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு பொறுமை வந்து ரொம்ப அவசியம். உங்கள்கிட்ட பொறுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபோட்டோஸ் ஜெனரேட் பண்ண முடியாது. இதை நான் ஏன் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஹக்கிங் ஃபேஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக இது என்ன பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸுமே வந்து ரன் ஆகும். ஸோ அதுதான் இந்த வெப்சைட். வந்து நம்ம இல்யூஷன் மேக் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். அதில் வந்து நமக்கு தேவையான சர்ச் பண்ணுறதுக்கு அந்த சர்ச் பார் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் எல்லா சர்வருமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான சர்வர். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா AP123, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா PNGWN. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PNGWN அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் வந்து இல்யூஷனாக மாற்றணுமோ அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்காக அப்துல் கலாம் சார் ஃபோட்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இல்யூஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் 5 வந்து வைக்க முடியும். ஸோ நீங்கள் 5 வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இமேஜ் வந்து அப்படியே வந்து அதில் வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு யூஸ் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் 0 கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜுக்கும் வர இமேஜுக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. ஸோ நான் ட்ரை பண்ணதில் வந்து பெஸ்ட் இல்யூஷன் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 1லேருந்து 2 வைங்க. இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 வச்சுக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இமேஜ் பாதி இல்யூஷன் பாதி வந்துருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ நான் ஜெனரேட் பண்ண எல்லா இமேஜ்லேயும் வந்து நான் இல்யூஷன் வந்து 1.5 வந்து வச்சுக்கிறேன். கீழே வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இல்யூஷன் வந்து உங்களுக்கு எது மாதிரி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பீச், பிரைட் ஸ்கை, போட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு ஜெனரேட் பண்ண இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்கணும், அந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி சூரிய வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கமெண்ட் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ அதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி இருக்கும். அதை வந்து அப்படியே விட்டுருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதிலே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எதையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்கள் டேரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சுமே தெரியாது. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ரன்னை கிளிக் பண்ணிட்டே இருங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இஸ் டூ பிஸி கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அதே டைமில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதில் இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரன்னுங்கிறது வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் நார்மலாக நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 தடவை கிளிக் பண்ணி 20 தடவை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 10 minutes வந்து அந்த ரன்ன்றதை கிளிக் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு இதே மாதிரி சர்வர் பிஸி வந்து கடைசியாக தான் வந்து உங்களுக்கு டியூன் ஆகும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு வேறு லெவல் ட்ரிக் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேலே டேப் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதே பேஜ் வந்து இன்னொரு தடவை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. பேக்கை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம முன்னாடி சர்ச் பண்ண அந்த சர்வருக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா PNGWN வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த AP123 அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதே மாதிரி சேம் இமேஜ் ப்ராம்ப்ட், நெகட்டிவ் ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து சேமாக கொடுத்துக்கோங்க. அதே ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ரன் கொடுத்துட்டு உங்களுக்கு சர்வர் டைம் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த பக்கத்து டேபில் போய்ட்டு ரன் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டேப் யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து கொடுக்கணும். ஆனால் இப்போ நான் வந்து இது மாதிரி 2 டேப் ஓப்பன் பண்ணி மாற்றுக்காட்டில் ரன் கொடுத்துட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 minute வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல இருந்து எனக்கு கியூன் ஆயிடுச்சு. ஸோ கியூன் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உடனேலாம் வந்து வந்துடாது. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி 20 பேர் வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை ஆர்டர் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20th வந்து கியூன் ஆயிருப்பீங்க. மீதி 19 முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட இமேஜ் வந்து ஜெனரேட் ஆக வந்து ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் 200லேருந்து 300 seconds வரைக்கும் எடுத்துக்கும். அதாவது நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 minutes பக்கம் வரும். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணதுக்கு 4 minutes வந்து வெயிட் பண்ணும். இந்த இமேஜ் வந்து கியூன் ஆகிறதுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகும். கியூன் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு 5 minutes வந்து வெயிட் பண்ணும். அப்போ தான் இமேஜ் ஜெனரேட் ஆகும். அதனால தான் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து பார்த்தா கியூன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோ ரிசல்ட் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்குறப்ப எதுவுமே தெரியாது, என்னென்ன மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குன்னு தோணும். ஸோ ஜஸ்ட் அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸோ உங்கள் ஃபோனை ஜஸ்ட் அப்படியே பின்னாடி நவுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற லெவலில் வந்து அப்துல் கலாம் சார் ஃபோட்டோ வந்து அப்படியே தெரியும். ஸோ இது பார்க்கறதுக்கு அந்த வேற லெவலில் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஜெனரேட் பண்ண இமேஜ் வந்து இது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தான் இதில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து கியூனில் செலக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் கியூன் ஆனதுக்கப்புறம் இமேஜ் ஜெனரேட் பண்ணதுக்கு ஒரு 5 minutes வெயிட் பண்ணும். அவ்வளோ தூரம் ஜெனரேட் பண்ண இமேஜ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப இதே ப்ராசஸ் வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ரிப்பீட் பண்ணும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கர கோடு கோவிச்சு
ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு ஃபாக்ஸ் லோகோ வந்து இருக்குது, அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் எந்த ஃபார்மேட் வேணாலும் கொடுக்கலாம், அது வந்து எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் பிஎன்ஜியில் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஜேபிஜியில் கூட வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்ட் வந்து ஒரு நைட் டைமில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து நடக்குது, அந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாக்ஸ் ஃபோட்டோ வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ நான் கொடுத்துட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் வந்து இதே ட்ரை பண்ணி எல்லாமே ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. ஸோ இதில் நான் வந்து என்ன மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் வியூ அப்படின்னு கொடுக்குறத மறந்துட்டேன். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டில் போயிட்டு டாப் வியூ அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸோ நான் திரும்ப இதே ப்ராசஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு ஓரளவு பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் லோகோ, அதுக்கப்புறமா வந்து இன்னும் சில பேர்த்தோட ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஜெனரேட் பண்ணேன். ஸோ அது எல்லாத்தையும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தெளிப்பிடும். ஸோ நான் யூடியூப் வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்து நான் ட்ரை பண்ணி நான் வந்து இத்தனை இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எரர் காட்டுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே வந்து 10 to 15 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எரர் வந்து சொல்லி கமெண்ட் பண்ணி அப்படின்னா ஸோ அது மாதிரி கமெண்ட் பண்ணி அப்படின்னா எந்த யூஸ்மே இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பிசியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது மாதிரி டேப்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்மளால் ட்ரை பண்ண முடியும். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டைம் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock, ஈவினிங் 6 to 7 அந்த மாதிரி ரேஞ்செலாம் ட்ரை பண்ணி அப்படின்னா ஸோ அந்த ரன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 5 seconds ஆகுது. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இமேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நைட் வந்து ஒரு 10 o'clock மேலே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து ட்ரை பண்ணலாம். 6 to 8, 6 to 9 அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் கியூன் ஆகிற டைம் வந்து சீக்கிரமாக இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்து நான் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.